நாளை பிப்ரவரி 26 வியாழக்கிழமை. அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு புனிதமான வியாழக்கிழமை. இந்த நாளில் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுவது வெறும் சாதாரண நாளுக்கான பயனாக இருக்காது. இது நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை செய்த தவறுகள், பாவங்கள், அறியாமையாக நடந்த செயல்கள் அனைத்திற்கும் ஒரே ஒரு தீர்வை தரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். நாளை நம்ம சொல்ல வேண்டிய இந்த ஒரு ஆஞ்சநேயரின் 108 முறை மந்திரமானது நம்மளுடைய மனத்தையும் நம்மளுடைய கருமத்தையும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளையும் ஒரே நாளில் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு துணிவை தரக்கூடிய நல்ல ஒரு மந்திரமாக இருக்கும். எனவே இதனை மட்டும் நாளைய நாளில் நீங்கள் தவற விடாதீர்கள். தவற விட்டீங்க அப்படின்னா மீண்டும் இந்த ஒரு நாளானது அடுத்த வருடத்தில் தான் கிடைக்கும். எனவே தவற விடாமல் இதனை செய்து விடுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முதல்ல ஏன் நாளைய நாள் புனிதம் அப்படின்னா, வியாழக்கிழமை, அது மட்டும் இல்லாம மாசி மாதத்துல வரக்கூடிய ஒளி, அதனுடன் ஹனுமானுடைய சக்தி, இந்த 3 சக்திகளும் நாளைய நாளில் ஒரே நாளில் சேரக்கூடிய நல்ல ஒரு நாள். வியாழக்கிழமை அப்படிங்கிறது தெய்வ அருளானது அதிகமாக இருக்கும். மாசி மாதம் என்பது வெளிச்சம், சுத்தம், இந்த இரண்டும் இருக்கும். ஆஞ்சநேயர் பாவ மன்னிப்பு, பாதுகாப்பு, தடைகள் தீர்க்கக்கூடிய சக்தி, இது அனைத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். இந்த மூன்றும் சேரும்போது அது பாவ நிவர்த்திக்கான ஒரு நாளாகவும், கர்ம நிவர்த்திக்கான ஒரு நாளாகவும், துணிவு கிடைக்கக்கூடிய நாள், எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஒரு நாள், இது அனைத்தும் நமக்கு நாளைய நாளில் நிச்சயமாக கிடைக்கும். எனவே நாம் இதுவரை செய்த தவறுகள், பாவங்கள் எப்படி நம்மை பாதிக்கும் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் அறிந்தும் அறியாமலேயோ பல தவறுகள் செய்திருப்பான். ஒன்று தவறான வார்த்தைகளால் பேசியிருப்பான், யாரையும் மனசேதம் படுத்திய ஒரு செயல்கள், பொய் கூறுவது, கோபப்படுவது, பொறாமை இருப்பது, மனதில் வைத்துள்ள பழிகள் இல்லைனா கோபங்கள், தவறான தீர்மானங்கள், யாரேனும் நம்பி போனது, படிக்காமலோ இல்லைனா புரியாமலோ செய்த செயல்கள், பெற்றோரை வருத்தப்படும் அளவுக்கு செய்திருப்பது, தன்னையே நம்பாமல் எடுத்த முடிவுகள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாயமான ஒரு கர்ம வளையமானது உருவாகி நம்முடைய வாழ்க்கையில கெடும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதுதான் எத்தனை முறை செய்தாலும் வாழ்க்கை முன்னேறாமல் தடைகள் 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 இது ஏற்பட்டு நம்முடைய வாழ்க்கையை கீழ் நோக்கி கொண்டே போகும். ஆனாலும் ஆஞ்சநேயரிடம் மனதார பிரார்த்தித்தால் இது எல்லாம் கரையக்கூடிய ஒரு நாளாக நாளைய நாளானது இருக்கும். எனவே ஆஞ்சநேயர் பாவகர்த்தா, அவர் பெயரை எடுத்தாலே மனதில் இருந்து பாவங்களானது கரைந்துவிடும். நாளை ஒரே ஒரு மந்திரத்தை 108 முறைகள் நம்ம கூறி வந்தோம் அப்படின்னா உங்களுடைய இதுவரை செய்த தவறுகளுக்கு ஒரு புனிதமான ஒரு தீர்வாக நாளைய நாளானது இருக்கும். எனவே நாளைய நாளில் இந்த ஒரு மந்திரமானது போதும். பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய மந்திரங்களில் ராஜாவாக நாளைய நாளில் ஆஞ்சநேயரானது இருப்பார். எனவே நாளைய நாளில் நீங்க கூறிவிடுங்கள். நாளை வியாழக்கிழமை காலையில் குளித்து சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆஞ்சநேயர் படம், சின்னம் அல்லது அனுமனுடைய சிலை முன்பாக அமர்ந்து கொண்டு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து, அது எண்ணெய் தீபமாக இருந்தால் இன்னும் சிறப்பு, தீபத்தை ஏற்றி வைத்து கண்களை மூடி 30 வினாடிகள் அமைதியாக அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறைகள் கூற வேண்டும். ஜபமானது முடிந்த பிறகு 2 கைகளையும் இணைத்து உங்கள் முந்தைய பாவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டும். இதுதான் அந்த ஆஞ்சநேயருக்குரிய மந்திரம். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமான் பிரசோதயாத். இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நாளைய நாளில் நீங்க கூறி பாருங்க, அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். மனதில் பதுங்கி இருக்கக்கூடிய பழைய பாவங்களானது கரைந்துவிடும். மனமானது லேசாக மாறும். நீண்ட நாட்களாக இருந்த பயம், குழப்பங்களுக்கு ஒரு உடனடியான தீர்வானது கிடைக்கும். யாருக்கும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் கூட கரைந்துவிடும். ஆஞ்சநேயரின் பாதுகாப்பு உங்களை சுற்றி இருக்கும். உங்களுடைய கர்ம சுமையானது குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கையானது முன்னேற தொடங்கும். மந்திரத்தின் அதிர்வு உங்களுடைய மனதை சுத்தம் செய்து உங்களுடைய வாழ்க்கையை புதிய பாதைக்கு கொண்டு செல்லும். எனவே இதனை மட்டும் நீங்கள் நாளைய நாளில் செய்து பாருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றிவிடும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.